ஸோ 29/3/2025 சனி பயிற்சியில் கன்னியாராசிக்காரங்க. கன்னியாராசிக்காரங்களுக்கு என்ன அது ரொம்ப அற்புதம். அதே சமயம் 6ல் அந்த சனி 7ஆம் இடத்துக்கு வரார். கண்டக சனி என்று பேர். அதுக்கு குடும்பத்தில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதே சமயம் நீங்கள் எந்த கோயில் போகணும்? திருநள்ளாறு போகணும். திருநள்ளாறில் போயிட்டு 1 கிலோ பசுனை, 1 கிலோ நல்லெண்ணெய், 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமம் வாங்கிக்கணும். எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்? கன்னியாராசிக்காரங்க அலர்ஜி, சளி, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பெண்களாக இருந்தால், வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது விலகிறதுனால அனுகூலம், இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, மேன்மையடைவது, பழைய கடன்கள் பைசல் செய்வது, எதிரிகளிடத்திலிருந்து பிரச்சனைகள் தீர்வது, வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகத்தை ஏற்படுத்தி தருவது, தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக ரொம்ப நாட்களாக தொந்தரவு கொடுத்திருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது, நல்ல மருத்துவர் கிடைப்பது, நல்ல மருந்துகள் கிடைப்பது, சொல்லிக்கினே போகலாம். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது, மனதில் ஒரு நிம்மதி ஏற்படுவது, பாஸ்போர்ட் எல்லாம் சரியாக வைத்துக் கொள்ளக்கூடிய ராசிக்காரங்க யார்? கன்னியா ராசிக்காரங்க. உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணம் ஜம்முன்னு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும். வெளிநாட்டில் இம்போர்ட், எக்ஸ்போர்ட், ட்ரேடிங் எல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய ராசிக்காரங்கள் யார்? கன்னியா ராசிக்காரங்க. வெளிநாட்டில் வேலையில் இருந்தவங்க அந்த நாட்டிலே தனிப்பட்ட தொழிலெலாம் தைரியமாக தொடங்குவார்கள். மீடியா துறையினர், அரசியல்வாதிகள்லாம் பெரிய பேர் புகழ்லாம் பெறுவாங்க. திடீர்னு அரசியலில் சீட்டு கிடைக்கும். எம்எல்ஏ சீட்லாம் வருதில்ல இந்த 2.5 ஆண்டு காலம். அதனால் அந்த சமயத்தில் திடீர்னு எம்எல்ஏ ஆவாங்க, சிலர் மந்திரி ஆவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். வாழ்க்கையை மாற்றி கொடுத்துரும். என்னடா இதுன்னு எல்லா லெவல்லையும் அனுகூலம் காணப்படும். குடும்பத்தில் மட்டும் வெள்ளைக்கொடியெல்லாம் காட்டக்கூடாது. வெள்ளை பெட்ஷீட்டை போட்டுக்கணும். திருமண தடைகள் திடீர்னு ஏற்படும். அதனால் நீங்கள் தான் பார்க்கணும். நிச்சயமாயிட்டு கன்னியாராசிக்காரங்க ரொம்ப திருமணத்தில் நான் இப்படி நான் அப்படின்னு பொண்ணுக்கிட்டே பையன்கிட்டே பேசினா நைஸாக கைண்டின்னு ஓடிடுவாங்க. நிச்சயதார்த்தமே நின்று போடும். கேர்ஃபுல்லாக இருங்க. கன்னியாராசிக்காரங்களுக்கு இந்த கோபப்படுறது, பெரியவங்க சொன்னாலும் கேட்காம இருக்கிறது, எல்லாம் தெரியும்னு தர்க்கம் பண்ணுறது, நான் இப்படி தான் இருப்பேன்னு ஆவேசப்படுறது, ஃப்ரெண்ட்ஸு கூட சண்டை போடுறது, அப்புறமா அந்த ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டானேன்னு வருத்தப்படுறது, அவங்க தோழிகளோட சண்டை போடுறது, அப்புறம் தோழியை நான் அசிங்கப்படுத்திட்டானேன்னு சொல்கிறது, ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்க உங்களை பிளாக் பண்ணி வச்சுக்கிறதுனால டிப்ரெஷன் ஆகுறது, ரூமுக்குள்ளேயே உட்காந்துக்கிறது, அதில் பெரியவங்க கிட்ட காட்டுறது, நான் என்னடா பண்ண முடியும், நீ உன் ஃப்ரெண்ட்ஸில் சண்டை போட்டால் என்னன்னா அதுக்கு உன்னால தான் காரணம் சொல்கிறது, நம்ம மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்கிறது, செல்வியை போட்டு இப்போ திட்டுன்னு திட்டுறது, இதெல்லாம் நடக்கும். ஏன்னா கன்னியாராசிக்காரங்களுக்கு பிரச்சனை என்னன்னா அவங்க அவங்க கேரக்டரை மாற்றிக்கவே மாட்டாங்க. யார் மேலே மற்றவங்க மேலே பழிய போடுறதுல தான் கில்லடியாக இருப்பாங்க. வேணாம், நல்லா இருக்குது. ஒரே விஷயம், ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கன்னியாராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். பயணங்கள் சமயத்தில் தான் அதில் ரொம்ப கவனமாக இருக்கட்டும். தொலைதூர பயணங்களில், புதிய அறிமுகத்தில், புதுசாக ஏதாவது இந்த பார்சல் வச்சுக்கோங்க, இந்த டிக்கெட் வச்சுக்கோங்க, அதெல்லாம் வச்சா நோனே தயவுதாச்சனே பார்த்துக்காங்க. வயசானவங்களாக இருக்காங்களே, வருத்தப்படுவாங்களே, தண்ணி பாட்டில் குடிக்கிறாங்களே, குடிக்கிறதுக்கு கொடுக்குறாங்களே, ஜூஸ் கொடுக்குறாங்களே, எதுவுமே வேணாம். இந்த வீடியோ காலில் தெரியாதவர்கள் திடீர்னு வீடியோ காலில் வந்தாலும் அட்டெண்டே பண்ணாதுங்க. அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்குங்க. ட்ராப்பிங் பண்ணுவாங்க, கவனமாக இருங்க. அதே சமயம் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியவர்கள், உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணங்கள், தொழில் நிமித்தமாக முன்னேற்றங்கள், வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? கன்னி.